அனுமா நல்லா இருக்கியா? சாப்பிட்டியாமா? சாப்பிட்டம்மா. வாங்க வாங்கத்த, வாங்கக்கா வாங்க. என்ன அணு குரல்ல ஒரு வருத்தம் தெரியற மாதிரி இருக்கு. அம்மா வீட்டுக்கு போறதுக்கு கசக்குதான் உனக்கு? சரி சரி, நல்லாதான். அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு அப்ப பிடிக்கல அப்படித்தானே? ஐயோ அக்கா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க பாருங்க அண்ணோட அம்மா ஃபேஸ பாருங்க எப்படி மாறிட்டுன்னு. இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நீங்க வேற ஏன்க்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அவ காலையில இருந்து லைட்டா தலைவலிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, அதனாலதான் கொஞ்சம் டல்லா இருக்கா. மத்தபடி எதுவும் இல்ல. நீங்க ஏன்க்கா தேவையில்லாதெல்லாம் சொல்றீங்க? இந்த காலத்துல யாருப்பா உன்ன மாதிரி எல்லாம் இருக்கிறா சொல்லு. அதுவும் மாமியார் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் ரொம்ப விஷயம். மாமியார் வீடு என்ன, பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதே ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. இதுல மாமியார் மூஞ்சி வர சுருங்கி போச்சு. இப்பெல்லாம் மாமியார் மனசு கோணாத மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்ற பத்தியா? இந்த மனசுக்கே நீ நல்லா இருப்பப்பா. உன்ன மாதிரி புருஷன் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்கணும். அந்த அளவுக்குலாம் நான் நல்லவன் இல்லக்கா. ஏதோ நீங்க சொல்றீங்கன்றதுக்காண்ட வேணா இந்த பாராட்டை ஏத்துக்கிறேன். ஆனா நானும் மத்தவங்க மாதிரி கோவம் துக்கம் எல்லாம் இருக்கிற சாதாரண மனுஷன், அவ்வளவுதான். என்னுடைய கோவத்தின் வெளிப்பாடு அணு கிட்ட தெரியும். அதையும் மீறி அப்பா அம்மா அதுக்கப்புறம் ரேஷ்மா பாட்டி அவங்கள கேட்டா தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்னைக்கோ ஒரு நாள் வரீங்க, பாத்துட்டு அதுக்கப்புறம் போயிடுறீங்கல்ல, அதனால என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படி தோணுமோ என்னமோ. மத்தபடி நானும் மத்தவங்க மாதிரி நார்மலான மனுஷன் தான். அப்படி சொல்ல வரலப்பா. கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்கியா? இவ்வளவு நேரம் பேசாம கடந்தியே நல்லா தான் இருந்துச்சு. வாய திறந்தாலே எம்மா. சரி சிம்ரன், பேசலை நீ. அம்மா உங்க பேரு சிம்ரனா? பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, 4 முடி பிச்சு தூர பிக்கிடுவேன். ஆமா சின்ன பண்ணே, இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத சொல்லிட்டேன். ஆமா எப்ப என் பேரு அதெல்லாம் இல்லப்பா. அவ சும்மா வயசுக்கு தக்கன மாதிரி பேசாம என்ன போட்டு பம்பு கிழித்துக்கிட்டு இருக்கா. ஆமா சரி சரி இளவரசி, பிள்ளைங்க கிட்ட தட்டை கொடு. தட்டை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படி கிளம்புவோம், நேரமாச்சுல. ஷகு என்ன லூசி? ஷகு, நீங்க தானே கூட்டிட்டு வந்து விடுறான்னு சொன்னீங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க ரகு, கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. நான் சொன்னா வருத்தப்படுவாங்க. ஏற்கனவே அம்மா முடிஞ்சு பாத்தீங்கல்ல, நான் டல்லா இருக்கேன், அங்க வர பிடிக்காம தான் இப்படி இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. நீங்க கொஞ்சம் பேசுங்க. லூசி, நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொன்னீங்கல்ல ரகு, நீங்க எப்படி மாத்தி பேசுறீங்க? நான் கூட்டிட்டு வந்து விட சொல்லி சொன்னல. ஏய் குட்டச்சி, நீ தாண்டி சொன்ன. நான் எப்படி சொன்ன கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்லி? மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கொன்னுருவேன். ஆமா, அப்ப நான் இங்க இருந்து போறது உங்களுக்கு ஓகேவா? அப்ப நீங்க ஹாப்பியா தான் இருக்கீங்க. இவ்வளவு நேரம் என்கிட்ட எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நீ ஏன் என்னை விட்டு போற, என் கூட இரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஆமா, நான் நல்லா தான் இருந்தேன். நல்லா இருந்தவளே என்னன்னே பேசி இப்படி எல்லாம் நாளைக்க வச்சு போங்க. சரி சரி, சிட்டு அழுதுருவ போலியே. சில்லற முன்னாடி அழுதுறாதம்மா. இப்பதான் ஏதோ நல்லவன்னு சொல்லிருக்காங்க, ஆப்போசிட்டா அதுக்கப்புறமா கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாத. இரு, நான் ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாக்குறேன், சரியா? ஆனா நான் 100% சொல்ல மாட்டேன் நான் கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்லி. ஓகே ரகு, ப்ளீஸ் ரகு, ப்ளீஸ் ரகு. சிரிக்கிறீங்க ரகு? அப்ப இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே பொய் தானா? உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதானோ அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஃப்ராடு. என்ன நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படிதானே நீ? அப்படி சந்தோஷமா தான் இருக்க. நான் போறதை நினைச்சு உனக்கு வருத்தமே இல்ல அப்படிதானே? சரி ஓகே, நீயும் வருத்தப்படாதப்ப நான் ஏன் வருத்தப்படணும்? எனக்கும் வருத்தம் இல்ல, போங்க. இப்ப என்னத்துக்கு சிரிக்கிறீங்க? குட்டுச்சி, நான் ஒன்னும் நீ போறன்னு நினைச்சு சிரிக்கல, சரியா? பெட்ரூம்ல வச்சு மேடம் என்னென்ன வசனம் பேசுனீங்க. உங்களை பிரிஞ்சு இருக்கிறதுனால எனக்குலாம் நஷ்டம் இல்ல, நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. நாளை அம்மா வீட்டுல ஹாப்பியா தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு டைலாக்லாம் விட்டேடி குட்டுச்சி. இப்ப எங்கடி போச்சு அந்த டைலாக்லாம்? வெக்கமே இல்லாம மறுபடியும் என் கால்ல வந்து விழுற. வெக்கமே இல்லையாடி உனக்குலாம்? சொல்லுடி. அது அது வந்து அது அப்போ அப்படி தோணுச்சு பேசுனேன். இப்ப இப்படி தோணுது. என்ன தோணுதானோ? ஷோ இவங்க வர. ப்ளீஸ் ப்ளீஸ் ரகு. சரி இரு, ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாப்போம். இளவரசி, நேரம் என்ன ஆகுது? எப்படி மாசம் மூஞ்ச அவங்க அவன் மூஞ்ச நீ பாத்துக்கிட்டு இருந்தே எப்ப கிளம்புறது? மணி இங்கன்னு எவ்வளவு நேரம் ஆயிட்டு பாரு. ஆமா 12:30 மணிக்கெல்லாம் அங்க போனேன்னு சொன்னாலா, இந்த ஆட்டோக்கார வர வெளியே நின்னுகிட்டு இருக்கான். அதுக்கு கூட கொஞ்சம் காசு வாங்குவான். சரி சரி, தட்டு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புவோம் பிள்ளைய கூட்டிக்கிட்டு. என்ன நல்ல கதை சொல்றீங்களே நீங்க. வந்துட்டு இவ்வளவு தூரம் பிள்ளைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு 6 மாசம் சீர் எடுத்துட்டு வருவீங்க, எதையும் சாப்பிடாம அப்படியே அனுப்பி விட்டுருமோ நாங்க? என்னத்த சொல்றீங்க? ஆமா மருமவள, கரெக்டா சொன்னேன்.
ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. நம்ம வீட்டுல நம்ம என்னைக்கா இருந்தாலும் சாப்பிட தானே போறோம். இல்ல நேரமாச்சுல நல்ல நேரத்துல பிள்ளைய கூட்டிட்டு போனோம். இப்படி இந்த மாதிரி ராகு காலத்துல கூட்டிட்டு போனா எப்படி? அதுவும் முதல் வருஷம் இல்லையா, ஆடி மாசம். அதனாலதான் சரி நல்ல நேரத்துலயே கூட்டிட்டு போயிருவோம், ராகு காலம் வர்றதுக்கு முன்னாடியேன்னு பாக்குறோம். வேற எதுவும் இல்லை. நம்ம வீட்டுல சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு என்னம்மா கூச்சம் சொல்லுங்க. அத்தை, இவங்க இப்படி நம்ம சொன்னாலும் சரிப்பட்டு வர மாட்டாங்க. அனு, இங்க இருந்து அவங்க சாப்பிடாம போனாங்கன்னா நீயும் அவங்க கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். சும்மா நான் கூட சோறு திங்காமையே அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை சோத்தை போட்டுதான் அனுப்புறாங்க. வந்ததுக்கு ஒரு வேளை சோறாச்சும் மிச்சம். ஆமா, இவ்வளவு தூரம் வந்து ஒரு காப்பி தண்ணி கூட கொடுக்கல. சரி காப்பி தண்ணி தான் கொடுக்கலன்னு பார்த்தா சோறு வேண்டாமலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க குந்தானிங்க. இவளுங்க வீட்டுல எல்லாம் கண்ட கண்டமா மீனை வாங்கி பொரிச்சு அவிச்சு தின்னுகிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படியா கஞ்சிக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு கிடக்கும். இந்த மாதிரி 4 வீட்டுக்கு வந்தாதான் ருசியா சாப்பிட முடியுது. அந்த பாலா போன மனுஷனும் வீட்டுல எண்ணத்தையும் வாங்கிட்டு வந்து போட மாட்டேங்க. சின்னத்தை சொல்ல என்ன நாலு முடி? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணே. இல்ல ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்திய பின்னாடி திரும்பி. அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணே. இந்த மாதிரி நம்ம வந்திருக்கோம். எங்க வீட்டுல சாப்பிடாம பண்ணா அவங்களுக்கும் மனசு சங்கடப்படும்ல. அதை இருந்து சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன். சின்னம்மா வசந்தி, நீயே அப்படி பேசிக்கிட்டு இருக்கா? வெளியே ஆட்டோக்காரர் வேற நிக்காரு, அவரையும் அனுப்பல. அதுக்கும் நம்ம காசு கொடுக்கணும்ல, அதுக்கும் கூட கொஞ்சம் காசு ஆகும். அதுக்காக சொல்றோம். அவ்வளவுதானே பிரச்சனை, நான் கூட்டிட்டு வந்து விடுறேன். ஐயோ தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் வேண்டாம். இதுல என்ன அத்தை சிரமம் இருக்கு? அதெல்லாம் இல்ல, நீங்க சாப்பிட்டு தான் போகணும் சரிங்களா? நீங்க சாப்பிடாம போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் அனுவ அனுப்பவே மாட்டேன். இதுதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே, நீங்க அணுவ அனுப்புற முடிவிலே இல்லன்னு. ஷோ அக்கா, நீங்க வர கிண்டல் பண்ணாதீங்க, சும்மா இருங்கக்கா. ரகு, காட்டி அவங்க சொல்றதும் சரிதான் ரகு. நல்ல நேரத்துக்குள்ள கூட்டிட்டு போனா நினைக்காங்களா? இப்படி நின்று பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? நீ அனுவும் அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த துணியை வாங்கிட்டு வந்திருக்காங்களா, அந்த துணியை வாங்கிக்கோங்க, ஒண்ணு போல வாங்கிக்கோங்க சரிங்களா? நேரம் வச்சு பாருங்க. நீங்க ஆசீர்வாதம் வாங்கி அதை வாங்கினீங்கன்னா அவங்க சாப்பிட உட்காருவாங்க. நான் வெளியே போயிட்டு ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரி பாட்டி. ரேஷ்மா, இத வாங்கிக்கோ. குடு ரகு. அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ தம்பி, இருக்கட்டும். எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும் பரவாயில்ல. பரவாயில்ல தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? ஐயோ தம்பி, இருக்கட்டும் தம்பி, எந்திங்க மேல. நல்லா இருங்க 2 பேரும். செப்போம் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ஐயோ தம்பி எந்திங்க. அனுமா எந்திமா. சரிம்மா, செந்திங்க ரகு. ரகு, இவ்ளோ நல்லவனா நீ? காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? நானும் உன்னை விட வயசுல மூத்தவன் தான். என் காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் தானே, வாங்கலாம். சிவஒருத்தி, சும்மா இரு. போ, இதை எடுத்துட்டு போயிட்டு பூஜை ரூம்ல வை சரியா? அதானே, என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன். இப்ப அடுத்து பாட்டி வரணும். ரேஸ்மா, எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு சாப்பாடுலாம் ரெடி ஆயிட்டான்னு என்னன்னு கேளுப்போ. அதானே பார்த்தேன். உன் பையனை பத்தியும் இல்லைன்னா உன் பேரனை பத்தியும் பேசினா உங்க 2 பேருக்கும் தாங்க முடியாது. வரிஞ்சுக்கிட்டுக்கு வந்துருவீங்களே. சரி போடி. போறேன். சரி வாங்க, சாப்பிடுங்க வாங்க. அனு, நீ வாமா. அனு, சாப்பிடுவோமா? ஷாக்கு, எனக்கு வேண்டாம். நான் லேட்டா தான் சாப்பிட்டேன். நான் ரூமுக்கு போறேன். ஷே லூசு, என்னடி? எனக்கு வேண்டாம். அத்தை, நீங்களா வாங்க, சாப்பிடுவோம் வாங்க. அக்கா வாங்கக்கா. சரி மாப்ள. வாமா. நான் போயிட்டு துணியில இன்னும் பேக் பண்ணல. துணியெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளம்பலாம். சரி மானு. நீங்களா போய் சாப்பிடுங்க. சரிப்பா தம்பி. பாட்டி, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. அனு ட்ரெஸ்ல இன்னும் பேக் பண்ணலன்னு சொன்னா, அவகிட்ட போயிட்டு பேக் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். சரி பாட்டி. இதுல இருக்க டாக்குமெண்ட்ஸ் நான் அப்பவே ஃபைல் பண்ணி எடுத்து வைங்கன்னு சொன்னேன் தானே. சின்ன பண்ணாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரீனா? இல்ல மேம், இந்த ஃபைல் டாக்குமெண்ட் வந்து ரேஷ்மா மேம் கிட்ட இருந்துச்சு. ரேஷ்மா மேம் வந்து இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்களே சாருன்றவங்க, அவங்க கிட்ட வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொன்னாங்க மேம், லேப்டாப்ஸ்ல. அதனால இந்த டாக்குமெண்ட் அவங்க தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் ஃபைல் பண்ணாம மறந்துருப்பாங்க மேம். நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இங்க பாருங்க ரீனா, நான் உங்ககிட்ட ஒரு வேலை சொல்றேன்னா அதை நீங்க தான் முடிக்கணும், புரிஞ்சுதா? அடுத்தவங்க மேல பழி போடுறதை நிறுத்துங்க. நாங்க ஒரு வேலை சொல்றேன்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. இந்த மாதிரி பெண்டிங்லாம் வைக்காதீங்க. இன்னைக்கு இந்த இன்வாய்ஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அதை இன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடணும். நாளைக்குன்னா நாளைக்கு ஒரு இன்வாய்ஸ் பெண்டிங்ல வரும், நாளைக்கு அது மாதிரி மறுநாள் போய்கிட்டே இருக்குமே தவிர குறையாது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஓகே மேம். சரி ஓகே, ஈவினிங் குள்ள இதை ரிப்போர்ட் பண்ணிருங்க. ஓகே. அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா பாக்குறதுக்கு? ஓபி பேஷண்ட் இல்ல மேம், அவங்கள பாக்குறதுக்கு சாரு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாருவா? என்ன பார்க்கவா? ஏன் தெரியல மேம்.
மார்னிங் தானே பார்த்தோம் நாங்க 2 பேரும். என்னன்னு தெரியல மேம், உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நீங்க ஃபைல் பத்தி அவங்க கிட்ட அதுக்கப்புறமா இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரேஷ்மா மேம் கிட்டயும் சொல்லிடுங்க. PDF ஃபார்மேட்லாம் வந்து மெயில் செக்ஷன்ல வந்து இம்போர்ட் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லி அட்மின் சைட்ல இருந்து சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, மெயில்ல நானும் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் நீங்களும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. அவங்க பி ஷிஃப்ட் தான் வருவாங்க. பி ஷிஃப்ட் நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன். என்னுடைய மதரின்ல இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க இல்லையா, நான் 2 மணிக்கெல்லாம் போயிடுவேன். அவங்க வர டைமிங்ல நான் இருக்க மாட்டேன். சரிங்களா? நீங்க பார்க்கும்போது நீங்க சொல்லிடுங்க. நீங்க போயிட்டு அவங்கள வர சொல்லுங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் ஃபைல் இருக்கட்டும், எனக்கு தேவைப்படுது. நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தரேன். ஓகே மேம். சிவ எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்றான்? ஒருவேளை காலையில திட்டினதுனால நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு வந்திருப்பாளோ? நம்ம மேல எந்த தப்புமே இல்லையே. வரட்டும், என்னதான் பேசுறான்னு நம்மளும் பார்க்கலாம். ஆமா, சிவ மேல தப்ப வச்சுக்கிட்டு பெரிய இவளாட்டும் பேசிட்டு போனா. காலையில வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு. எஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன். சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு ராக்கி நம்பர் வேணும். யாரு ராக்கி? ராகேஷ் அண்ணன்னு சொல்லிட்டு காலையில என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவருடைய நம்பர் வேணும். அவர்கிட்ட பேச வேண்டிய சில இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. அவர் நம்பரை உங்களுக்கு ஏன் நான் தரணும்? முதல்ல நீங்க யாரு? தேவையில்லாம வந்து இவங்க நம்பரை கொடுங்கன்னா நான் உங்களுக்கு தூக்கி கொடுத்துடணுமா? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஏன் நம்பர் தரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுக்கு? ஏற்கனவே அவர் அசிங்கப்படுத்தி அனுப்புதுன்னு பத்தாதுன்னு சொல்லிட்டு நேர்ல வந்து இன்னைக்கு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்க. நான் வந்ததுனால அது மிஸ் ஆயிட்டு சோ போன் பண்ணி திட்டலாம் நினைக்கிறீங்க, அதானே? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. என்னை பத்தி எதுவுமே தெரியாம என்னை பத்தி இந்த மாதிரி பேசுறத முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. படிச்சவங்க தானே நீங்க? சாரு, என்ன சாரு? இல்ல என்ன சாருன்னு கேக்குறேன். உங்களை பத்தி படிச்சவங்க தானேன்னு கேட்ட ஒரு சின்ன வார்த்தையே உங்களால தாங்கிக்க முடியலையே. நீங்க என்னை பத்தி என்னென்ன வார்த்தை காலையில பேசுனீங்க, அதெல்லாம் நான் தாங்கிக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரு என்னை பத்தி பேசுறதுக்கு? இதெல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் இந்த கேள்வியெல்லாம் அவன் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல அவன் நம்பர் கொடுங்க. அதே தான் நானும் சொல்றேன். இப்பதான் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்காரு, அது பொறுக்கலையா உங்களுக்கு? ஏற்கனவே அவர் வாழ்க்கையை அழிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் அழிக்கணும்னு வந்திருக்கீங்க, அதானே? அதான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்களாங்க, அப்புறம் என்ன? உங்க லைஃப் பார்த்துட்டு போயிருங்க. சும்மா ராக்கின்னு சொல்லிட்டு ஒரு லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஷட் அப், ஓகே? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எப்ப பாரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னு இந்த ஸ்டூபிட் கான்ட்ரோவர்சில யார் கிரியேட் பண்றா? முதல்ல உங்களுக்கு யார் இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றா? அந்த ராக்கி தானே அவன. நீங்க முதல்ல வார்த்தையை பார்த்து பேசுங்க. சார், நானு உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பைத்திய மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. நான் ராக்கியோட நம்பர் வேணும்னு கேக்குறேன். உங்களால தர முடியுமா தர முடியாதா? அவ்வளவுதான். ரேஷ்மா சொல்லியிருந்தாங்க அக்கா உங்ககிட்ட கேட்டா கிடைக்கும்னு சொல்லிட்டு, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். தர முடியாதுன்னா சொல்லிருங்க. நான் ரேஷ்மாக்கா கிட்ட சொல்லிட்டு எப்படி வாங்கிக்கணுமோ அப்படி வாங்கிக்க எனக்கும் தெரியும். இங்க பாரு, ரேஷ்மாக்கா மேல எனக்கும் மரியாதை இருக்குதான், இல்லன்னா சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க பேரை சொல்லி அந்த அண்ணாவை நீ கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்கிட்ட நம்பர் கேட்காத. சத்தியமா அதை நான் தரவே மாட்டேன். சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்டி. போயிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. நல்லவ மாதிரி இங்க வந்து சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒரு பையனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க நல்லவ மாதிரி. உன் மேல தப்ப வச்சுக்கிட்டு எப்படி முதல்ல அவங்கள கையை நீட்டி அடிச்ச நீ? எனக்கு அதுக்கே பதில் தெரியல. சரி, அதையெல்லாம் விடு. காலையில அத்தனை பேர் முன்னாடி வந்து அவங்க கிட்ட நீ சண்டை போடுறதுக்கு தானே வந்த. அதை நீ பேசின விதத்திலே தெரியுதே. அப்புறம் என்ன? உன்கிட்ட எதுக்கு கேட்கணும்? இப்ப என்னன்னா என்கிட்ட நம்பர் வந்து தைரியமா கேக்குறேன். அவங்க நம்பர் கொடுன்னு சொல்லிட்டு. நல்லா முதல்ல என்னுடைய கேபின்ல இருந்து கிளம்பு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஸ்டூபிட். கொஞ்சமாச்சும் பேச தெரியுதா இல்லையா? படிச்சிருக்க தானே நீ? ஜெனிஃபர், நீங்களா? நீங்க ரகு வீட்ல நேத்து பிரச்சனை பண்ணாங்களா? அவங்க தானே? ஆமா, அவங்களே தான். நேத்து பிரச்சனை பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேர்ல வர பிரச்சனை பண்ண வந்தாங்க காலையில ராக்கி அண்ணா கிட்ட. அதை கேட்டதுக்கு இப்ப என் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாருமா, நீயே என்னுடைய தங்கச்சி மாதிரி தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவன் இருக்க சிச்சுவேஷன்ல அவன் ரொம்ப பாவமா, ஏற்கனவே நொந்து போயிருக்கான். நீ மேலும் மேலும் அவனை கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ்மா. அஷோ, உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க மாத்தி மாத்தி. கொஞ்சமாச்சும் நான் சொல்ல வர்றதை கேளுங்க. நான் ஒன்னும் அவன்கிட்ட சண்டை போடுறதுக்குலாம் வரல. உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி எனக்கும் ராக்கிய நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியறதை விட எனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுக்கோங்க. அவன்கிட்ட பேசணும்னு நினைச்சு அவன் நம்பரை தான் கேட்க வந்தேன். இவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம படிச்சிருக்காங்களே தவிர கொஞ்சம் கூட அறிவும் இல்ல, நிதானமும் இல்ல. கொஞ்சம் உங்க ஒய்ஃபுக்கு சொல்லி புரிய வைங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு. தேவையில்லாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்டூபிட் மாதிரி. சில என்ன சொல்லணும், கண்டவனை லவ் பண்ணிட்டு இன்னைக்கு மறக்க முடியாம நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அவன் என்னன்னா எல்லார்கிட்டயும் சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு அவன் நல்ல பேர் தான் வாங்கிக்கிட்டு இருக்கான். என் புத்திய செருப்பால் அடிச்சிருக்கணும். என் அப்பா அன்னைக்கே சொன்னாரு இவனுங்களாம் லோ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. அதை கேட்காம அவன் தான் வேணும்னு பிடிவாதமா நின்னன்னு பாத்தீங்களா? அதுக்குதான் இப்ப வரைக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன நல்லா தானே ஜாலியா தானே சுத்திக்கிட்டு இருக்கான்.
என் பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டு சின்ன வரைக்கும் நான் என் வீட்டுல ஒருத்தவங்க கிட்ட கூட சொல்லல. என்னை ஏமாத்திட்டு போனது அவன் தான் சொல்லி. ஆனா அவன் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கான். அதுவும் என்னன்னு, எனக்கு மேரேஜ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு. கொஞ்சமாச்சும் அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவங்க வீட்டு பொண்ணா இருந்தா இப்படிதான் அவன் பேரெல்லாம் கெடுப்பாங்களா? இது அவங்க வீட்டு பொண்ணுக்கு நடந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு அவனை நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கண்ணமா பழுத்துருன்னு சொல்லுங்க. சாரி கேட்கதான் வந்தேன். பட் ஆனா இவன் பண்ற வேலைக்கெல்லாம் என்னடி சொல்லிட்டு போறா? ஏதோ பேசிட்டு போறா, இவ்ளோ கோவமா பேசிட்டு போறா. அவன் என்னன்னா தப்பெல்லாம் இவன் மேலதான் சொன்னான், இவன் என்னன்னா தப்பெல்லாம் அவன் மேலதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. காலையில இருந்து இதையதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா, மேடம் அவன் மேல தப்பு இல்ல, நான் நல்லவன் ப்ரூஃப் பண்றாங்களாம். அதனாலதான் வந்து என்கிட்ட வந்து ப்ரூஃப் பண்றதுக்காண்டி ட்ரை பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டுனா என்ன பண்றது? நம்ம இவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதனாலதான் என்கிட்ட முதல்ல நல்ல பேர் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. அது நடக்காது, அது தெரிஞ்சிட்டு அவளுக்கு. அதனாலதான் கத்திட்டு போறாங்க, வேற எதுவும் இல்ல. இல்ல எனக்கு புரியல என்ன நடந்துச்சு காலையில. காலையில அத்தை டிஸ்சார்ஜ் பண்றதுக்காண்டி ஃபீஸ் பே பண்றதுக்கு கீழே ரிசப்ஷன் கிட்ட அனுப்புனேன் உன்ன. அப்ப மாத்திரை ஸ்லிப்ப மறந்துட்டேன் நீ. அதனால ராக்கி அண்ணா கிட்ட குடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்த போது மேடம் அவங்க கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா சண்டை போடுற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதனால ஒரு 4 திட்டு திட்டினேன். அதனால மேடம் இவ்வளவு தூரம் வந்து கத்திட்டு போறாங்க. அதுலயும் சொல்றா இவளுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு. யாருக்கிட்ட வந்து பொய் சொல்லணும்னு தெரியாம, நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியுமே இவளை பத்தி. முன்னாடியே நம்ம பொய் சொல்லிடுறது கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு சொல்லிட்டு என்னென்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா பாருங்க. என்னடி உளறிட்டு இருக்க? கல்யாணம் ஆகலன்னு சொன்னாலா? ஆமா, அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்பமா அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா. நீ என்ன கவனிச்ச? ஆமா, இப்பமா அதான் சொல்லிட்டு போனா. அப்ப ஏன் இவ எப்படி சொல்றா? அப்ப ஏன் அவன் அப்படி சொன்னா? வேற என்ன விஷயமா இருக்கும்? நேத்து ராக்கி அண்ணா அடிச்சதுனால எல்லாருமே அவங்க வீட்டுல திட்டி இருப்பாங்க. சரி, ஃபார்மாலிட்டிஸ்க்காக சாரி கேட்கலான்னு வந்திருப்பா. இங்க பிரச்சனை ஆயிட்டு நானும் காலையில பிடிச்சி திட்டி விட்டுட்டேன்னா, சோ இந்த பிரச்சனையை வீட்டுல எங்க நான் ரேஷ்மாக்கா கிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் எந்த தப்பும் பண்ணல, எல்லா தப்பும் அவன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போர்ட்ரேட் பண்றதுக்கு வந்தா. நான் நல்லா பிடிச்சி கிழிச்சு விட்டுட்டேன். அதனாலதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம இப்படி கத்திட்டு போறா. அவ சொல்றத பார்த்தா அவ பொய் சொல்ற மாதிரிலாம் எனக்கு தோணல. இந்த அளவுக்கு பொய் சொல்றவங்க ஸ்ட்ராங்கா பேச முடியுமா என்ன சொல்லு? இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. நீ எதுக்கு இவ்வளவு ப்ரெஷர் ஆயிக்கிற? எனக்கு என்னமோ இதுல வேற என்னமோ இருக்குன்னு தோணுது. அவ்வளவுதானே. ரேஷ்மாக்காக்கு போன் பண்ணி கேட்டா தெரிய போகுது, சிம்பிளா முடிய போகுது. அதுக்கு எதுக்கு? சூப்பர். நீ ரேஷ்மாக்காக்கு போன் பண்ணி கேளு, நான் ராக்கிய மேல வர சொல்றேன். எதுக்கு அவங்கள வர சொல்ல? அவ சொல்லிட்டு போனதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல, கரெக்டா தான் சொல்லிட்டு போயிருக்கா உன்னை பத்தி. உன் வாய் தாண்டா உனக்கு வேணே, சும்மா இருக்க மாட்டியடா வாயை வச்சுக்கிட்டு. இங்க பார்த்து பேசு. என்ன சொல்லி சமாளிக்க? அது வந்து ஜெனிஃபர் என்ன சொல்ல வந்தனா, ஓ அப்ப அவ சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு அறிவும் இல்ல, படிச்ச படிப்புக்கான திறமையும் இல்ல, அந்த மாதிரி தானே சொல்லு. நான் பைத்தியம் அப்படிதானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு? ஷிப்ப வந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாது. முன்ன அவளுக்காண்டி சின்ன பத்தி நீ எப்படி நீ அவளை சொன்ன வார்த்தை கரெக்ட்னா அப்படிதான் நீ ஒத்துக்கலாம்? எனக்கு புரியல, சொல்லு. அதுக்கான அர்த்தத்தெல்லாம் நைட்டு சொல்றேன். இப்போ போன் பண்ணி ரேஷ்மாக்கா கிட்ட கேளு. சின்னலாம் கேட்க முடியாது, போ. கேட்க மாட்டேன்? கேட்க மாட்டேன். இப்ப கேட்கலன்னு வச்சுக்கேன், ஷேடா கூடமா இங்க ஏதாச்சும் நடக்கும் பாத்துக்கோ. கேட்டு தொலைறான், பின்னாடி போ. என் செல்ல குட்டி கிறுக்கி. ஆனா நீ இது சொன்னதுக்கு உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்ட் தானே? நைட்டு பாத்துக்கலாம். நீ நைட்டு வெளியே தாண்டி படுக்கணும். அது நைட்டு பாத்துக்கலாம். சரி ஓகே, கோவப்படாத. ரேஷ்மாக்கு போன் பண்ணி கேளு, நான் ராக்கியை போன் பண்ணி மேல கேபினுக்கு வர சொல்றேன். நீங்க முதல்ல போன் பண்ணி ராக்கியா நான் வர சொல்லுங்க. சரி. ஹலோ, டே ராக்கி, எங்கடா இருக்க? என்ன மறுபடியும் சரக்கடிக்க போயிட்டியா? எந்த பார்ல உட்காந்துக்கிட்டு இருக்க நாயே? ஆமா, சரக்கடிக்க தான் போயிட்டேன். அனுவ நினைச்சு நீ ஒரு பார்ல சரக்கடிச்சிட்டு இருந்தல, லவ் ஃபெயிலியர்ல, அதே பார், சேம் பார்ல உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கேன். வரியா? அனுவா, டே போயிட்டு வரோம். ஷிப்பிடுக்குற தேவையில்லாம அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. வந்தன்னு வச்சுக்க வாயை உடைச்சிருவேன். வலிக்குதா? எக்ஸ பத்தி பேசுனா குத்துதா கொடையுதா? அதேதான் இங்கேயும். உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ், எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல மாப்ள, 2 பேருக்கும் ஒரே ஃபீலிங்ஸ் தான். ஆளை பாரு, ஆளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, உன்ன மாதிரி நினைச்சியாடா எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குன்னு? நேற்று ஏதோ ஃபீலிங் ஆயிடுச்சு, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தான் குடிச்சேன், அதனால அந்த மாதிரி ஆயிட்டு. மத்தபடி நான் ஒன்னும் உன்ன மாதிரி குடிக்காரெல்லாம் இல்ல, புரிஞ்சுக்கோ என்ன? நான் அம்மா கூட கீழே தான் இருக்கேன் வார்டுல. நீ எங்கடா போயிட்டு ஊர் பொறுக்கிட்டு வர? ஊர் பொறுக்கி நாயே. என்னங்க சொல்றாங்க? ரொம்ப மரியாதையா சொல்றான், அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. டேய், சாரு உன்னை பார்க்க வந்தால காலையில, சேண்டா அவளை பத்தி ஞாபகப்படுத்துற. நானே அவளை மறந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். சும்மா சாரு மண்ணாங்கட்டி நிக்கிட்டு. என்னடா உன் பிரச்சனை? இங்க பாரு, அவளை நான் லவ் பண்ணேன்னா, உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன்னா, அவ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்ற அளவுக்கு லவ் பண்ணேன்னா, அதெல்லாம் நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இப்போ அவ வேற ஒருத்தியோட
சாரி வேற ஒருத்தனோட பொண்டாட்டி. சோ அவளை பத்தி பேசுறது தப்பு. எப்படி உன்னுடைய எக்ஸ் அனு பத்தி பேசினா அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு நீ சொல்றியோ அதேதான் இங்கேயும். அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு புருஷனோட சந்தோஷமா இருக்கட்டும், விட்டுரு. சும்மா சாரு மண்ணாங்கட்டின்னு வாயில வருது. சும்மா இதுக்காக ஃபோன் பண்ண வீடா போன. டேய் மச்சான், ஒரு விஷயம், சாருக்கு கல்யாணம் ஆனது உனக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னலடா பத்திரிக்கை கொடுத்தானே. அவளே நேர்ல வந்து தந்தாளா? அவளெல்லாம் நேர்ல வரல. அவ எப்படி வருவா? அவ என்ன பாக்குறதுக்கு சங்கடப்படுத்திக்கிட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து விட்டா. ஃப்ரெண்டு தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. டேய் பைத்தியக்காரா, நீ கல்யாணத்துக்கு போலன்னு தானே சொன்ன? ஆமா, அதான் சொன்னனே கல்யாணத்துக்கு எல்லாம் போலடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எந்த நம்பிக்கையிலடா அவளுக்கு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆயிட்டுன்னு நம்புன? அதான் சொன்னல, அவன் வேற ஒருத்தவங்க கூட தான் இருக்கான். நான் நேர்லயே பார்த்தேன். ஆமா, இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல அவன் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கான். டி பைத்தியமே பைத்தியமே பைத்தியமே, சாருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா. என்னடா சொல்ற? உனக்கு உனக்கு யார சொன்னா? உனக்கு யார் மச்சான் சொன்னா? சொல்லுடா. காலையில உன்கிட்ட முதல்ல அவ பேச வந்தால, ஏன் பேச வந்தா அத சொல்லு. சண்டை போடவா வந்தா? சண்டைலாம் போட வரல மச்சான், சாரி தான் கேட்க வந்தான்னு சொன்னான். சாரி கேட்டா. தங்கச்சி வந்தா. சரி ஓகே, அந்த இடத்துல இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சாரி கேட்டோன்னே நானும் உடனே கிளம்பிட்டேன். நானும் ஏதாச்சும் வார்த்தை விட்டுறோன்னு பயமா இருந்துச்சு, அதனாலதான். உனக்கு யார் சொன்னா சொல்லு. அவதான்டா சொல்லியிருக்கான் ஜெனிஃபர் கிட்ட. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்திட்டு போயிருக்கான். நீ என்னன்னா கல்யாணம் ஆயிட்டு நிக்கிட்டு இருக்க, ஷாங்கிட்ட வர சொல்லிட்டு போறா. நான் ராக்கிய நேர்ல பார்த்தேன்னா அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன், என்ன மாதிரி இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கானா. அவன் தானே சொன்னான் அப்படி இப்படின்னு கத்திட்டு போறாடா. நீ தான் எங்க கிட்ட சொன்ன, ஆனா உனக்கே கன்ஃபார்ம் தெரியுமா தெரியாதா? மச்சான், என்னடா மச்சான் ஆட்டுக்குட்டின்னு இழுத்துக்கிட்டு இருக்க? சரி கேபின் கிளம்பி வா, ஜெனிஃபர் கேபின் கிளம்பி வா. மச்சான், டேய் ரகுவோட மாமா பொண்ணு தாண்டா அவ. இங்க வேலை செய்றாங்கல்ல ரேஷ்மா, நேத்து கூட பாத்திருப்பியே. அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்டா தெரியும். ஜெனிஃபர் கால் பண்ணி கேக்குறேன்னு சொல்லியிருக்கா. சரி நீ அம்மா கூட தானே இருக்க, மேல வா. உடனே வர மச்சான். மச்சான், உண்மையாவே அவதான் சொன்னால எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி. அத மட்டும் சொல்லல, அதுக்கு மேல நிறைய சொன்னான். உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும் சொல்லிக்கிட்டு இருந்தா. உன் மேல அவ்வளவு கோவத்துல இருக்கா, நீ தான் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மச்சான், ஆமாடா, என்ன மேல வடா. சரி இது வர.